ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷுபிஸ் தஸ்மைவே. நான் இன்றைக்கி சீனிக்கிழங்க வச்சு போலி செஞ்சுருக்கேன். நம்ம எப்போவுமே பருப்பு போலி செய்வோம், தேங்காய் போலி செய்வோம். இதுதான் எப்பவுமே நம்ம செஞ்சிட்ருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சீனிக்கிழங்க வச்சு செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மற்ற போலியோடு ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த போலியும் செஞ்சுருக்கேன். ஆனால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 kg சீனிக்கிழங்க குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம பூரணம் செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கிறேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைய ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் இப்போவே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கூட சேர்த்து பிசையலாம். நான் லாஸ்ட்டாக தான் எண்ணெய் விட்டு பிசைய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். நம்ம பரோட்டாக்கெல்லாம் மாவு இப்படி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைவாங்களோ அந்தளவுக்கு நம்ம சாஃப்டாகவும் அது மேலே நிறைய எண்ணெயும் விட்டு பிசையணும். நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம கைக்கெல்லாம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்து பிசைய நல்லா சாஃப்டாக பரோட்டாக்கெல்லாம் எப்படி கையில் ஒட்டாமல் வருதோ அந்த மாதிரி மாவு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிடணும். ஒரு 10 மினிட்ஸு பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இது இருக்கட்டும். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். இப்போ நான் வேக வச்சுருக்கிற கிழங்கெல்லாம் எடுத்து அதுக்கு மேலே இருக்கிற தோல் எல்லாம் நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை எப்படி மசிப்போமோ அந்த மாதிரி கையை வச்சு நல்லா மசிச்சிக்கலாம். சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இதை பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம நல்லா மசிச்சிட்டேன். இப்போ பூரணம் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவலையும் 3/4 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ வெல்லம் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் இன்னும் சரி. ஏன்னா ஆல்ரெடி சக்கரவள்ளி கிழங்குலேயே இனிப்பு இருக்கிறதுனால இது 3/4 கப் போதும். ஒரு 5-6 ஏலக்காயை நான் பவுடர் பண்ணி இது கூட சேர்த்திக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்திக்கிறேன். ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு இது நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையிடும். நான் சுத்தமான வெல்லம் தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் ஃபில்டர்லாம் பண்ணலை. இது நல்லா உருகி பாகு மாதிரி மாறணும். இதுக்கு பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். மெல்ட்டாகி இந்த மாதிரி கொதிச்சாவே போதும், எந்த ஒரு கட்டியும் இல்லாமல். பாருங்கள், இப்போ எல்லா வெல்லமும் கட்டி எதுவும் இல்லாமல் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைம் ஃபஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் மசிச்சு வச்சுருக்கிற சீனி கிழங்கையும் அதில் போட்டு சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை வெல்லம் ரொம்ப டைட்டாயிரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கட்டியெல்லாம் ஏதோ இருந்துச்சுன்னா அப்படியே உடச்சி விட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த டைமில் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் போடுறதுனால அந்த பூரணம் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். நெய் போட்டு நல்லா கிளறிட்டு நான் ஏலக்காய் பவுடர் ஆல்ரெடி நான் இடித்து வச்சுருந்தேன், தூள் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இது கூட சுக்கு பவுடர் கூட சேர்த்திக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் ஏலக்காய் மட்டும் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போலி செய்கிறதுக்கான பூரணம் ரெடி ஆகிடுச்சு. மாவும் நல்லா ஊறிருக்கு பாருங்கள். இழுக்கும் போதே தெரியும், அப்படி நம்ம பரோட்டாக்கெல்லாம் எப்படி எலாஸ்டிக் தன்மையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது கரெக்டாக ஊறிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூரணமும் நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நான் தட்டுறதுக்காக
பூரணம் வந்து தட்டி போடுறதுக்காக நான் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து வாழை இலை இல்லை. வாழை இலை இருந்துச்சு, நீங்கள் வாழை இலை கூட எடுத்துக்கலாம். இல்லாதப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் கவர் வந்து நீங்கள் கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ வந்து மைதா மாவை எடுத்து கொஞ்சமாக எடுத்து நம்ம அதில் வச்சுக்கிட்டு, இது எலாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இதாக தான் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும் அந்த மைதா மேலேயும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் கவரோட. இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து நம்ம தட்டிக்கலாம். இப்படி விரிச்சு விட்ட மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கரண்டி வச்சு இந்த பூரணத்தை எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வைங்க. வச்சுட்டு அப்படியே இதை கவர் பண்ணிடலாம். சுற்றியும் கேப் எதுவுமே இல்லாமல் சுற்றியும் இப்படி கவர் பண்ணிவிட்டு, இதை வந்து ஒரு கையிலே நம்ம லைட்டாக தட்டிக்கலாம். கொஞ்சமாக கைக்கு எண்ணெய் தடவிட்டு தட்டலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும் கையில். இந்த மாதிரி பொறுமையாக உங்களுக்கு வந்து ரொம்ப தின்னாக வேணும்னா கொஞ்சம் தின்னாக இது பண்ணிக்கலாம். நான் ரொம்ப தின்னாக பண்ணல, எனக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தின்னாக வேணும்னா இன்னும் தின்னாக நீங்கள் வந்து தட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம மைதா மாவு வந்து அதிகமாக எடுத்துடக்கூடாது. அது டேஸ்ட் மாற்றிடும் நம்ம சாப்பிடும்போது. தின் லேயராக இருக்கிற மாதிரி இருக்கணும் பூரணம் மேலே. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து தோசைக்கல்லில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். நெய் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நெய் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு போட்டு, அதனால நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து மெதுவாக நான் வந்து அந்த கவரில் இருக்கிற அந்த தட்டி வச்சுருக்கிற ஒவ்வொட்டு மாவை எடுத்து இப்படி போட்டுக்கிறேன். பொறுமையாக எடுங்க, இஞ்சிடாமல். இப்போ வந்து 2 பக்கமும் கருகாமல் நம்ம இது வந்து மெதுவாக சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து லைட்டாக கோல்டன் கலரில் மாறிடுச்சு. கோல்டன் கலரில் மாறினாவே போதும், நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வேக வச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இது வந்து பருப்பு போலி தேங்காய் போலியோடவே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து சீனி கிழங்கோட சீசன் இருக்குது, அதனால வந்து ஈஸியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லி. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்க்கவே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.